ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபோன் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஃபோன் அடிச்சு சொல்கிறேன் 100% டிஃப்ரெண்டான ஃபோன். அண்ட் இன்னொரு 100% எதுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் ஃபோன் அடிக்ஷன் இந்த ஃபோன்னால கண்டிப்பாக குறையும். அப்படிப்பட்ட ஒரு ஃபோன் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக எண்ட் வரைக்கும் பாருங்க, ஏன்னா அவ்வளோ டிஃப்ரெண்டான ஃபோன். ஸோ மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு எண்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா என் பேர் சந்திரேஷ். அண்ட் நம்ம சேனல்ல என்ன எதை பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்றோம்னா, நிறைய டிஃப்ரெண்டான திங்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த டிஃப்ரெண்டான திங்ஸ் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம சேனலை. வேணா விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் பிடிச்சா நம்ம சேனலுக்கு மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். அண்ட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 3 ஃபோன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 3 ஃபோன் மாடல் நேம்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து நோ ஃபோன் 0 அப்படின்னு ரிலீஸ் பண்ணாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா நோ ஃபோன் ஹேர் அப்படின்னு ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா நோ ஃபோன் செல்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் ஆஃப் ஃபோன் ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் இந்த 3 ஃபோன்ஸுமே காமனாக ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னா, இந்த ஃபோன் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் கிடையாது, பேட்டரி கிடையாது, கேமரா கிடையாது, இந்த ஃபோனில் சோஷியல் மீடியா ஆப்ஸ் எதுவுமே இல்லை. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ண முடியாது. இந்த ஃபோனில் சிம் ஸ்லாட் அப்படின்ற எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா NFC, ஹெட் ஜாக், ஹெட்ஃபோன் ஜாக், இந்த மாதிரி எந்த ஒரு திங்ஸுமே இல்லை. சிம்பிளாக சொன்னால் இந்த ஃபோன் ஒரு சிம்பிள் ஹார்ட் பிளாஸ்டிக். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சிம்பிள் ஹார்ட் பிளாஸ்டிக்கை வந்து அவங்க உருவாக்கி இதை சேல்ஸும் பண்ணியிருக்காங்க. அதான் இந்த ஃபோனில் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சு. அண்ட் இந்த மெயின் ஸ்பெசிஃபிகேஷன்லேயே ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் ஹைலைட்டாக கொடுத்துருந்தாங்க. என்ன ஸ்பெசிஃபிகேஷன்னா, டாய்லெட் பவுல் ரெசிஸ்டன்ட் ஸ்பெசிஃபிகேஷன் தான் இது ஹைலைட்டாக கொடுத்துருந்தாங்க. எல்லாரும் யோசிப்பீங்க, டாய்லெட் பவுல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னு யோசிப்பீங்க. டாய்லெட் பவுல் ரெசிஸ்டன்ஸ்னா சிம்பிளாக சொன்னால், இப்போ நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க, நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகும்போது தெரியாமல் இந்த ரெஸ்ட் ரூமில் வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வந்துடுச்சு. நாம என்ன பண்ணுவோம், பயத்தில் ஃபோன் போயிடுச்சு, இல்லை ஃபோன் போயிடுவோம் அப்படிங்கிற பயம் இருக்கும். பட் இந்த ஃபோனில் அந்த கவலையே இருக்காது. நீங்கள் ஃபோன் விழுந்தாலும் உங்கள் ஃபோனுக்கு ஸ்க்ராட்ச் ஆகாது, அண்ட் எதுவுமே ஆகாது, உடையாது. அதுவும் இந்த ஃபோனோட டாய்லெட் பவுல் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு ஹைலைட்டாக சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. ஃபர்ஸ்ட் இந்த நோ ஃபோன் 0 பற்றி பார்த்துருவோம். அண்ட் இந்த நோ ஃபோன் 0ல என்ன உள்ள இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு இன்க்ளூட் ஆகுனா, நோ ஃபோன், ஒரு நோ ஃபோன் வரும். நெக்ஸ்ட் வந்து லெஸ் அனெக்ஸ்டிங்கிறது கவலை, கொஞ்சமாக கவலை இருக்கும். நெக்ஸ்ட் இம்ப்ரூவ்டு ஐ கான்டாக்ட், நம்மளோட கண் பார்வை நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரியல் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் கனெக்ஷன், நிறைய பேருக்கு பேசுகிற வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோ ஃபோனால கிடைக்கும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அண்ட் வாட்ஸ் நாட் இன்க்ளூடட், எதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டிங் யுவர் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு டெக்ஸ்ட் பண்ண முடியாது, லொக்கேஷன் ட்ராக் பண்ண முடியாது, சோஷியல் மீடியா ஆப்ஸ் இருக்கவே இருக்காது, சஸ்பீஷியஸ் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி எல்லாம் பண்ணவே முடியாது, டேட்டா ஓவரேஜஸ், நெட் ஆயிடுச்சு, அதிகமாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மையம் இருக்காது. நெக்ஸ்ட் டெட் பேட்டரிஸ், பேட்டரி டெட் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஒர்க்கிங் ஃபோன் இருக்காது. இதுதான் அவங்க கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது நோ ஃபோன் ஹேர். அண்ட் இந்த நோ ஃபோன் ஹேர் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோனுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ லைட்டாக இருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஃபோன் நான் கூட யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த ஃபோனில் என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா, ஹேரு, ரீட்டெயில் பேக்கேஜிங், தட்ஸ் இட். இந்த ரெண்டு திங்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஹேர் இருக்கும், நெக்ஸ்ட்டு ரீட்டெயில் பேக்கேஜிங்கில் வரும். இந்த 2 திங்ஸ் தான் இந்த நோ ஃபோனுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ் நாட் இன்க்ளூடர், எதெல்லாம் இன்க்ளூட் ஆகாது அப்படின்னா, டெக்ஸ்டிங் யுவர் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஆர் கேர்ள் ஃப்ரெண்ட், லொக்கேஷன் ட்ராக்கிங் இருக்காது, ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி, டேட்டா ஓவரேஜஸ், டெட் பேட்டரிஸ், ஃபோன்.
எந்த திங்ஸுமே இந்த இதில் இன்க்ளூட் நோ ஃபோன் ஏரில் இன்க்ளூட் ஆகிருக்காது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அடுத்த மாடல் பேர் என்னென்னா நோ ஃபோன் செல்ஃபி. அண்ட் இந்த நோ ஃபோன் செல்ஃபியில் என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, 1 நோ ஃபோன், 1 ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் ஆன் செல்ஃபி மிரர், அத்தென்டிக் ஹியூமன் கனெக்ஷன்ஸ், ஐ கான்டாக்ட், ரியல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5மே இந்த நோ ஃபோன் செல்ஃபி வாங்கும்போது உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். அண்ட் எதில் இன்க்ளூட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ரெகுலராக டெக்ஸ்டிங் யுவர் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஆர் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், லொக்கேஷன் ட்ராக்கிங், ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி, டேட்டா ஓவரேஜஸ், டெட் பேட்டரிஸ், ரியல் ஃபோன் இந்த எதுவுமே இன்க்ளூட் ஆகிருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த செல்ஃபி எப்படி ஒர்க் ஆகுனா, ஜஸ்ட்டு ஒரு ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் அந்த நோ ஃபோன் மேலே ஓட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் எப்படின்னா ஒரு மிரர் டைப்பில் இருக்கும். நீங்கள் உங்கள் ஃபேஸை பார்க்கும்போது உங்கள் ஃபேஸ் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். இதை தான் அவங்க நோ ஃபோன் செல்ஃபின்ட்டு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க.